வெல்கம் டு யோகன் vlogs. இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா 1000 ரூபாய் சார் ஒரு டீ வாங்கி தரேன். எங்க கேக்குறீங்களோ நான் கூட்டு போறேன். அதாவது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா பெண்களுக்கு இடமா போமா, அதான் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு அப்படியே பம்பு செட்ல படுத்து கிடத்து கொஞ்சம் அப்படியே பேசி பாரு. அதானே சொல்ல வர. ஒண்ணு வரலாறு பேசாத இதான் எக்ஸிபிஷன் கூட்டி போறாங்க. நாங்க சொல்ற மாதிரி இடத்த கூட்டி போனா அதான் ஜாலியா அப்படியே மஜாவா இருக்கணும். நீங்க கேட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போறோம். அது ஆக்சுவலி உலக அதிசயத்துல வர வேண்டிய ஒரு இடம் தான். கல்லணைமா அதெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ பேர் சொல்லிட்டீங்கன்னா என்னடா அர்த்தம்? ரைட்டு. எஸ், கல்லணைக்கு தான் போறோம். திருச்சியோட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இது. ஆக்சுவலா உலக அதிசயம் ஒரு 8வது அதிசயமா இத சொல்ல முடியும். அது 9வது அதிசயம். நீ கேட்க சொல்லிட்டே இருப்பேன்டா. போலாமே. ட்ரெஸ் எடுத்து வந்துட்டீங்களா குளிக்க? இப்பதான் சொல்றீங்களே. நம்ம ஜட்டி போட்டு குடிச்சிருவோம். இவன் நிலைமையை நினைச்சாதான் பாவம். ஜட்டி போட மாட்டாரு, ஜட்டி போட எனக்கு அதுதான் நான் சொல்றேன். எனக்கு டவுட் அது எவ்வளோ இந்த வயசுலயும் எப்படி பொம்மை ஜட்டி, டோரா பூச்சி ஜட்டி. அன்னைக்கு கூட்டி போய் கேக்குறாரு, இந்த பட்டை மட்டும் பெருசா வேணுமா? அதுதான் தெரியும், பட்டை தெரியும். அதுக்கு அதை மட்டும் போட்டு வர வேண்டியதானே? ரோடு ஆக்சுவலா ஆர்டிஓக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 888 போடலாம் அந்த ரோட்ல. நேரம் முக்கம்பூ எதுக்கு கம்பெனிக்கு கூப்பிடுறாங்களோ இல்லையோ, உச்சாடிக்கிறதுக்கு மட்டும் எல்லாரும் கம்பெனி கூப்பிடுறாங்க. போலாமா? ஆனா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்களா, கூப்பிடுறது ஓகே, நமக்கு வராம இருந்தாலும் இப்ப நின்னோம்னா அவனோட அதிகம். ஆமாப்பா, நம்மளுக்கு ஆக்சுவலா வர்ற ஃபீலே இருக்காது. இவன் டே வாடா பாத்ரூம் போயிட்டு வரலாடா அப்படின்னானுங்கன்னா அப்பதான் போயிட்டு வந்திருப்போம். ஆனா கூப்பிட்டாங்கிறதுக்காக சாஸ்திரத்துக்காக கொஞ்சோண்டு வந்துடும். வணக்கம். இங்க திரும்பியா அண்ணே சாரிண்ணே. இந்த கல்லணை அப்படின்ற பேர் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னா, ஈஸி கல்லால கட்டியிருப்பாங்க. கல்லணை ஆமா, வெறும் கல்லு களிமண் போட்டு கட்டினதுதான் கல்லணை. ஸோ இந்த டேமை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டேம்ல வந்து தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. பட் இதோட டிசைனே வந்து எதுக்காக அப்படின்னா தண்ணியை பிரிச்சு விடுறதுக்கான டிசைன்ல தள்ளு இப்படி வா, நீ இப்படி வா அப்படி இல்லை. காமெடின்னு நினைச்சு பண்ற. இவன் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு மேட்ரு ஒன்று போடும்போது எதுக்கு அது டெலிட் பண்ணிடுவான். இது நீங்க இன்ஃபர்மேட்டிவா பேசிட்டு இருக்க அவரு நடுவுல வராது, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படி சொல்லிட்டு கட் பண்றான். இவன் இப்படி வந்தானா கட் ஆகி திரும்ப இங்கே தான் நிற்பான். இனிஷியலா இதோட பரப்பளவு வந்து முன்னாடி 69,000 பரப்பளவா இருந்தது. இப்போ 10 லட்சம் ஏக்கர் பரப்பளவு. 10 லட்சமா? ஆமா. இதை கட்டினது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த கல்லெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க. இவ்வளவு கல்லு தேவைப்பட்டிருக்கும். அதுதான் ஆச்சரியமா கூட லாரி இருக்கு, எதையாவது எடுத்து வந்துருவோம். அப்பயே யோசிச்சு பாரு, நமக்கு இவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல ஒரு அணை கட்டுறதுக்கு ஒரு நல்ல கல்லை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இப்ப எத்தனை வருஷம் ஆகும்? எவ்வளவோ டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு வந்துருச்சு, கார்கோ ஷிப் அது இதுன்னு வந்துருச்சு. இப்பயே நீ யோசிச்சு பாரு, அந்த கல்லை எடுத்துட்டு வர்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். சரி அதெல்லாம் விடு, நம்மளை கூட்டிட்டு வந்தா அந்த மனுஷன் எங்க இருக்காரு? அதான் தெரியல. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவர் பண்ணிருக்காரு பாரு. என் கேமரா கட்டு என்னன்னு நான் கொஞ்சம் மென்டல். பாத்து வாய துறை தேடி இருந்தேன். தேடி இருந்தா ஒரு வார்த்தை சத்தம் போட்டா எக்கவே அடிக்கும். இந்த இடத்துல முன்னாதான் நின்று இருந்தோம். கொஞ்சமா தம்பி அங்க போய் நின்று இருக்காங்க, கூப்பிட்டு வந்து சாப்பிட போனால தனியா வந்து நின்று இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக தான். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நிறைய மெமரிஸ் இருக்கு. சின்ன வயசுலாம் இதை சாப்பிட்றதுக்காக வெறும் ஜட்டியோடலாம் ஓடி வந்திருக்கோம். ஜட்டி போடாம ஓடி வந்திருக்காங்க.
அது நீங்க என்ன பேசிட்டே இருக்க கூடாதுப்பா. ரெண்டு வந்துருவாரு அப்படியே. ஒரு மேட்ச் கூட்டு போனாரு இவரு, என்ன ஒரு மேட்ச் கூட்டு போனாரு. பாயாசம், இளநீ பாயாசம் வச்சிருந்தாங்க. எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சு லாஸ்டா குடிக்கிறதாண்டி வச்சிருப்பாங்களே இளநீ பாயாசத்தை. 8th உட்காந்துருந்தாரு. இல்ல இங்கே தான் உட்காந்துரு, இங்க உட்காந்துருந்தாரு. உட்காந்துட்டு இருந்தவரு ஒரு பாயாசம்னு கேட்டாரு. சரி குடிச்சு நல்லா இருக்கு போல, குடிச்சிட்டு நல்லா இருக்கு போல, இன்னொரு பாயசம் கேட்கறாரு போல வச்சா, என் பாயசம் சேர்த்து குடிச்சிட்டு இன்னொரு பாயசம் என்ன கேட்கறாரு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, முகேஷ் இப்ப உயிரோட இல்ல. பாயசம் கிடைக்கலங்க, இல்லன்ட்டாங்க, பாயசம் தீர்ந்து போச்சுட்டாங்க. ஆனா இப்ப நீங்க ஒண்ணு நோட் பண்ணி ஆகணும்னா, நீங்க என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த புடிங்கிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் வரணும்னு இருந்தா நம்ம என்னதான் தடுத்தாலும் அவரே இப்ப கூப்பிட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா. சோ நம்ம அதுக்கு உழைச்சா போதும். அது ஆக்சுவலா யாருக்கும் கொடுக்க வேணாம், பழசு அப்படின்னு எடுத்து வச்சிருந்தாரு. கேட்டிய ஆனா இல்ல பழசாதான் இருக்கு, அதுல ஏதாவது பண்றீங்க. அது கிட்ஸுக்கு கொடுக்குறாருண்ணா காஜுபாய். சொல்ல முடியும். எப்பயாவது காஜா பேசுறாங்க, எப்பவுமே அப்படியே பேசுறீங்களாங்க நீங்க, எப்படிங்க? உங்க தப்பு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திருச்சியில இன்னொரு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல சீன் ஒரு அணை ஒண்ணு கட்டுவான். அந்த அணைக்கு பேரு காஜானை அப்படின்னு இருக்கும். காஜானை. தூக்குதா போமா. ஓகே. பார்த்தாலே சாப்பிட தோணாது. மஞ்சள் ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணும் பாக்குறீங்க? இந்த சாக்கோ பார்ட்டிங்கிற பசங்க எல்லாம் பார்த்தா பணக்கார பசங்களா இருப்பாங்க. பாரு சாக்கோ பார்லாம் திங்கிறான்டா அப்படி இருக்கும். அப்ப எப்படி சொல்றீங்க? இப்ப வந்து நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்க. ஆமா. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. ஒருவன் மேல குளிப்பி இருக்கு, வேற குல்ஃபி, பாலைஸ், ரோஸ் மில்க் எல்லாம் இல்லையா? பாலைஸ் பாருங்க. இது என்னதுண்ணே? மேங்கோ. மாம்பழத்தை அனுபவித்து சுவைக்க வேண்டுமா? மாசாவை கையில் எடுங்க. கேமராமேன் 2 பேரும் பாவம் அப்படியே அதெல்லாம் முள்ள தின்னு வயிறு ரொம்பி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் ஞாபகம் வரும் உனக்கு. டிஷ்யூ இருக்கு. அங்கிட்டு போயிட்டு டி ஷர்ட்டுக்குள்ள கைய விட்டு இப்படி தொடச்சிருவான்.